இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயனுடைய இங்கிலீஷ் பட்டி, தூய்மையான வாழ்க்கை, பிரம்மச்சரிய புரட்சி, 8வது நாள். ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவர், நல்ல அறநெறி ஆன்மீக பேச்சாளர். ஒரு நாள் அவர் வீடு திரும்பும்போது ரொம்ப சோர்வடைந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு வீடு திரும்பினார். அவருடைய மனைவி அவர்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது, உங்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் பொதுமக்களுக்கு எதுவும் இன்னைக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் மனைவி கேட்டாங்க, ஏன், எதுக்காக அப்படி நினைக்கிறீங்க, மக்களுக்கு உங்களுடைய ஸ்பீச் புரியலைன்னு அப்படி ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஏன்னா எனக்கே நான் பேசுனது ஒன்றும் புரியலன்னு சொன்னார். இதுக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரிசி, ஆன்மீக பாசாங்கு. நாம் பேசக்கூடிய பேச்சுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்குது. இது மனோபலத்தினுடைய குறைபாடு இல்லை. இது எதனுடைய குறை அப்படின்னா, ஒரு விஷயம் மையப்பகுதியில் செஞ்சுருக்கணும், அப்படி மையப்பகுதியில் செய்யாததுனால வந்த விளைவு தான் இது. அதனுடைய குறைபாடு தான் இது. நாம் எப்போயுமே அந்த சுற்றிவட்ட பாதையிலேயே வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வேலை மையப்பகுதியில் சென்டரில் செஞ்சுருக்கணும். எதுவரை நாம் மையப்பகுதியை மாற்றலையோ அதுவரை அந்த சுற்றுவட்ட பாதை மாறவே மாறாது. எதுவரை நான் யார் என்பது மாறவில்லையோ அதுவரை நான் செய்வேன் என்பது நடக்கவே நடக்காது. நான் செய்வேன் என்பது நான் யார் என்பதினுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட். ஒருவேளை நான் ஒரு ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கிங்கால போராடிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றீங்கன்னா, நீங்க இன்னமுமே அந்த போராட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. எதுவரை அந்த உள் வரைபடம் மாறலையோ அப்போ அந்த வெளிவட்டத்தினுடைய மாற்றத்திற்கான கேள்வியே அங்க இல்லை. அடையாளத்தின் மாற்றம் தான் இங்க தேவைப்படுது. இது ஏதோ மனோபலத்தினுடைய குறைபாடு அப்படின்றதே இல்லை. இப்போ நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு, ஆனா நான் அதை செய்யறதில்லை. நான் எக்ஸசைஸ்ல போராடிட்டு இருக்கிறேன். நான் ரன்னிங் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா கஷ்டமா இருக்கு. ஸோ ரன்னிங் ஸ்டார்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேலும் அது உங்ககிட்ட மனோபலம் குறைவாக இருக்கு அப்படி இல்லை. இது மனோபலத்தினுடைய குறைபாடு இல்லை, இது அடையாளத்தினுடைய குறைபாடு. இது தவறான அடையாளம். எப்போ நீங்க நான் ஒரு லைட், நான் ஒரு ஒளியின் சக்தின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாமே சரியாயிடும்.
கண்டிப்பா நீங்க எது உங்களை ரொம்ப சுமையாக்குதோ அதை நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு லைட் பீயிங். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. லைட்டுன்னு சொல்லும்போது நான் லேசா இருக்கிறேன்றது அங்க வந்துருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ நான் ஒளியால நிறைஞ்சிருக்கிறேன், லேசான தன்மையால நிறைஞ்சிருக்கிறேன்றத நான் சொல்றேனோ அப்போ எல்லா விதமான சோர்வும் ஓடி போயிடுது, அந்த டயர்ட்னஸ் எல்லாம் ஓடி போயிடுது. ஏன்னா நான் மைய பகுதியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்போ நான் ஒரு ஆற்றல் சிக்கனவாதின்னு சொல்றேனோ அப்போ நான் என்னுடைய ஆற்றல் மீது வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப கண்டிப்பா நான் என்னுடைய ஆற்றலை தேவையில்லாத அற்பமான வீணான டிஜிட்டல் நான்சென்ஸ்ல எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போ நான் ஆற்றலை சிக்கனப்படுத்துறதுல வேலை செய்யறேனோ அப்போ நான் ரியலைஸ் பண்றேன், ஒவ்வொரு பிட்டு, ஒவ்வொரு சிறு துளி, ஆற்றலினுடைய ஒவ்வொரு சிறு துளியும் எனக்கு அவ்வளவு முக்கியம். என்னுடைய பார்வைய சின்ன விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ண முடியாது. எப்போது என்னுடைய லட்சியமே கிரியேட்டிவிட்டியோ, ஒரு படைப்பாற்றலை உருவாக்கணும்ன்றது என்னுடைய லட்சியமாக இருக்கோ அப்ப ஒவ்வொரு தருணத்திலையும் நான் கிரியேட்டிவா இருக்கிறேன், ஒரு படைப்பை உருவாக்குறேன். என்னுடைய ஒரு துளி ஆற்றலை கூட என்னால வீணான யோசனைகள்ல, தேவையற்ற உறவுகள்ல, தேவையில்லாத பேச்சுகள்ல, வீணான மோகத்துல வேஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் பெரும்பாலான கலைஞர்கள், பெரும்பாலான சிற்பிகள், பெரும்பாலான ஓவியர்கள், பெரும்பாலான பாடகர்கள் திருமணம் இல்லாமையே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆற்றல்ல அவ்வளவு இன்வால்வ் ஆகி மூழ்கி போயிருக்கிறாங்க. ஆற்றலை செம்மைப்படுத்துறதுல, அந்த கலையினுடைய பக்தியில அவங்க இருக்கிறதுனால அந்த ஆசையே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு அல்லது தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த ஆற்றல் எந்த விஷயங்கள்லாம் துண்டிக்கப்படுதோ, அவங்க வேலைக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது எல்லாமே அவங்களுக்கு மறந்தே போயிடுச்சு. அதனாலதான் அவங்க அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய மனம் அவ்வளவு செம்மைப்படுத்தப்பட்டிருக்குது. அதனாலதான் அவங்களுடைய கலை, அவங்களுடைய அந்த பாடல், அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய அந்த சிலைகள், அவங்களுடைய படைப்புகள் அவங்களுடைய ஒருமுகத்தன்மையை காட்டுது, அவங்களுடைய ஈடுபாடை காட்டுது. எனவே அந்த ரீஃபைன்மெண்ட், அந்த செம்மைப்படுத்தப்பட்ட ஒன்று எப்போ வருது அப்படின்னா, எப்போ முற்றிலுமான கவனம், முற்றிலுமான ஒரு ஃபோக்கஸ், 100% ஈடுபாடு இருக்கோ அப்போதான் அந்த ரீஃபைன்மெண்ட்டே வருது. எப்போ நீங்க ஆன்மீக வாழ்க்கையை முடிவு செஞ்சுட்டீங்களோ அப்போ அங்க ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்கணும். இல்லைன்னா அந்த உலகத்தை போய் என்ஜாய் பண்ணுங்க. அந்த உலகாய ஆசைக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. ஆனா ஒருவேளை நீங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும்னு முடிவு செஞ்சிருக்கிறீங்கன்னா அந்த தாகத்தை உருவாக்குங்க, அந்த ஆர்வத்தை உருவாக்குங்க. உன்னதமானதை தொடுறதுக்கு, உயர்வானதை தொடுறதுக்கு, அந்த சாரத்தை தொடுறதுக்கான அந்த ஆர்வத்தை உருவாக்குங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம், எந்த ஒரு குழப்பமும் இருக்க வேணாம். ஒருவேளை நீங்க ஏன்ற பாதையில போகணும்னு முடிவு செஞ்சுட்டீங்கன்னா பீன்ற பாதையை மறந்துருங்க, அந்த ஆப்ஷன் பியை மறந்துருங்க. ஆப்ஷன் ஏ மட்டுமே உங்களுடைய எல்லாவுமாக இருக்கட்டும். அப்படியே முன்னேறுங்க. ஸோ இன்னைக்கு இந்த தூய்மையான வாழ்க்கை சீரீஸினுடைய 8வது நாள். ஒருவேளை உண்மையிலேயே நீங்க தூய்மையான வாழ்க்கையை முடிவு செஞ்சிருக்கிறீங்கன்னா எதெல்லாம் உங்களை தூய்மையாக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. மேலும் எதெல்லாம் உங்களை அழுக்காக்குமோ அது எல்லாத்தையுமே விட்டுடுங்க. உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கக்கூடிய எல்லா விதமான பழக்கங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. பியூரிட்டின்றது ஒன்றுமே இல்லை, அது எனர்ஜி கல்டிவேஷன். எனர்ஜியை உருவாக்குறீங்க, எனர்ஜியை விதைக்கிறீங்க. பிரம்மச்சரியம்ன்றது ஒன்றுமே இல்லை, உயிர் சக்தியை சேமிக்கிறது. எப்போ அந்த எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்குதோ அப்போ எந்த எனர்ஜி காமமாக இருக்கோ அந்த எனர்ஜி மேல் நோக்கி போய் அது ஓஜஸாக, தேஜஸாக மாறிடும், ஒளியாக, சக்தியாக, ஜொலிப்பாக மாறிடும். அதே எனர்ஜி ஃபோக்கஸா மாறிடும், அதே எனர்ஜி மனதின் ஒருமுகமாக மாறிடும்.
மேலும் அந்த ஒருமுகத்தன்மையால் உங்களால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும், எதனாலும் சாதிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீக்கராக மாறலாம், நல்ல பேச்சாளராக மாறலாம், ஒரு நல்ல ரீடராக மாறலாம். நீங்கள் ஒரு மிக சிறந்த அழகான பாடகராக, ஒரு ஓவியராக, ஒரு டான்சராக, ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளராக, ஒரு ஆத்தராக எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையலாம். எப்போ அந்த எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்குதோ, எப்போ அந்த எனர்ஜி ஒருமுகப்பட்டிருக்குதோ அதை நீங்கள் எங்கனாலும் கொண்டு போகலாம். எப்போ நீங்கள் ஒருமுகத்தன்மையின் கலையில் கைத்தேர்ந்தவராக இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அதை மீறி வேற எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஹிப்போக்ரஸி ஆஃப் மிரர், கண்ணாடியின் பாசாங்கு. ஒருவேளை நீங்கள் நான் காம உணர்வு உள்ளவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இது என்னுடைய ஆற்றலுக்கு மீறியதாக இருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் நிறைய நோய்களால் அவதிப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னுடைய கடந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களால் அந்த உச்சத்தை அடைய முடியாது. ஒருவேளை நீங்கள் கீழ்மட்டத்திலேயே அடிக்ட் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி உங்களால் உச்சத்தை அடைய முடியும்? இது தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு அடிக்ஷன். அந்த கீழான விழிப்புணர்வுலையே இருக்கிறது, டல் ஸ்டேஜில், மனசோர்வில், மன அழுத்தத்தில், கீழான எண்ணங்கள், கீழான உணர்வுகள்லையே இருக்கிறது. ஆனால் நான் ஒரு ஆன்மீக நபராகணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு தூய்மையான நபராகணும்னு நினைக்கிறீங்க. இது முரண்பாடான விஷயம் இல்லையா? அப்போ அடையாளத்தை மாற்றுங்க. பியூரிட்டின்றது நீங்கள் அணியக்கூடிய ஒரு ட்ரெஸ் இல்லை, பியூரிட்டின்றது மனநிலை, பியூரிட்டின்றது விழிப்புணர்வு நிலை, பியூரிட்டின்றது இயற்கையானது. இது ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை, இது அடக்கிறதில்லை, இது ஏதோ ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உந்துதல் இல்லை, இது ஆத்மாவினுடைய இயற்கையான மலர்ச்சி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாசாங்கு, வெளிவேடம். அதே மாதிரி இது ஒன்றும் கிளிப்பில்லை போல சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை, இது ஒரு தேடல், இது ஒரு கேள்வி. நான் பரம தூய்மையான ஆத்மா. எப்போ நான் இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறேனோ அப்புறம் எப்படி நான் கீழான ஆபாசமான கற்பனைகளுக்கு போக முடியும்? என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய பொழுதுபோக்கு எப்படி ரொம்ப சீப்பாக இருக்க முடியும்? இந்த உலகத்தினுடைய அசுத்தமான மற்றும் சீப்பான பொழுதுபோக்குகளை நான் விரும்புறதில்லை. எனக்கு நல்ல பரீட்சை இருக்குது, எனக்கு நல்ல பரீட்சை இருக்குது. ஸோ இதுவே ஒரு ஹிப்போக்ரஸி, பாசாங்கு. ஒரு பக்கம் நாம் சொல்கிறோம் நான் தூய்மையாகணும்னு, இன்னொரு பக்கம் நாம் கீழான எண்ணங்களை வரவழைக்கிறோம். நான் இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? மற்றவங்களாம் என்னைய விட தூய்மையாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு நல்ல குழந்தை பருவம் இருந்திருக்குது, அதனால தான் அவங்களால இதை ஈஸியாக செய்ய முடியுது, ஆனால் என்னால் செய்ய முடியாது. இதுவே ஒரு இருமையை, ஒரு பிழைவை உருவாக்குது, ஒரு யுத்தம். தூய்மைன்றது யுத்தத்தின் நிலை இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நீங்கள் படித்ததுனால பேசாதீங்க, உங்கள் அனுபவத்திலிருந்து பேசுங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் பேசும், அதாவது உங்களுடைய இருப்பு, நீங்கள் அங்கே ஆஜரான தன்மை அங்கே பேசப்படும். உங்களுடைய பேச்சு உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றினது இல்லை, அது ஆத்மாக்களுக்கான ஒரு அழைப்பு. எனவே முதல்ல இந்த வெளிவேடம், பாசாங்கு, இதிலிருந்து வெளியேறுங்க. மையத்தில் வேலை செய்யுங்க, சுற்றி வட்ட பாதையில் வேலை செய்யாதீங்க. சாதனைக்கு ஆத்மா இருக்குது, சாதனைக்கு ஒரு பாடி இருக்குது, சாதனைக்கு ஆத்மா இருக்குதுன்னு பிரதர் சென்டரை காட்டுறாரு. சாதனைக்கு பாடி இருக்குதுன்னு சொல்லி அதை ஒரு சுற்றி ரவுண்டு போட்டு காட்டுறாரு, அதாவது அந்த சுற்றுவட்ட பாதை அதை காட்டுறாரு. ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு சென்டர் இருக்கு, மையப்பகுதி, ஆத்மா இருக்குது. ஆன்மீக பயிற்சிக்கும் பாடி இருக்குது,
ஆன்மீக பயிற்சியிலையும் ஆத்மா இருக்குது, பாடி இருக்குது, சோல் இருக்குது, பாடி இருக்குது. நீங்கள் பாடியில் வேலை செய்ய தேவையில்லை. நீங்கள் அந்த சோல், அந்த ஆத்மாவில் தான் வேலை செய்யணும். எப்போ சோல் மாறிடுதோ அப்போ பாடியும் மாறிடும். குழந்தைகளுக்கான ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது. ஒரு குழந்தை விமர்சனத்துடன் வாழ்ந்தால் அது கண்டிக்க கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை விரோதத்துடன் வாழ்ந்தால் அது சண்டையிட கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை கேலியுடன் வாழ்ந்தால் அது வெட்கப்பட கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை வெட்கத்துடன் வாழ்ந்தால் அது குற்ற உணர்ச்சிப்பட கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்தால் அது பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை ஊக்கத்துடன் வாழ்ந்தால் அது தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை பாராட்டுடன் வாழ்ந்தால் அது பாராட்ட கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை நேர்மையுடன் வாழ்ந்தால் அது நீதியை கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை பாதுகாப்புடன் வாழ்ந்தால் அது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை அங்கீகாரத்துடன் வாழ்ந்தால் அது தன்னைத்தானே விரும்ப கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை மற்றும் நட்புறவுடன் வாழ்ந்தால் அது இந்த உலகத்தில் அன்பை கண்டறிய கற்றுக்கொள்கிறது. மனதும் ஒரு குழந்தையைப் போல. அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ. நீங்கள் உங்களை எப்போதுமே விமர்சிச்சுட்டே இருப்பீங்களா? எப்போதுமே நீங்கள் உங்களை கண்டிச்சுட்டே இருப்பீங்களா? என்னுடைய உள் குமுறல் எப்படி இருக்குன்றத நான் சொல்லிகிட்டே இருப்பேனா? என்னுடைய செல்ஃப் டாக் எப்படி இருக்குது? என்கிட்ட நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? எப்போதுமே ஒரு யுத்தத்தின் நிலை இருக்கா? ஒரு 10 வயசு குழந்தை இருந்தான். அவனுக்கு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஆடிஷனில் ஜாயின் பண்ணால் அவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டான். அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னா அந்த காற்று அந்த ஷட்டரில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவனுடைய அம்மா ஒரு ஏழையான பெண், ஒரு விவசாயி, ரொம்ப நேர்மறையானவங்க. அவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய கலையை பற்றி தெரியும். அவங்க அவனை ஊக்கப்படுத்தினாங்க. அவன் பாடிட்டே இருந்தான். அப்புறமா அவன் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த பாடகராயிட்டான். என்ரிகோ கெரூசோ, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டிங் ஸ்டார், இந்த உலகத்தினுடைய முதல் சர்வதேச ரெக்கார்டிங் ஸ்டார். அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். ஆனால் அந்த அம்மாவினுடைய அந்த ஊக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலும் அவருடைய அந்த ஈடுபாடை பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறமா அந்த ஸ்டேஜ் அடைஞ்சார். எனவே நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சிங்கத்தின் கர்ஜனை. இப்போ நான் சொல்கிறேன், நான் காமத்தோட சண்டை போட்டுட்டே இருக்கிறேன், நான் தூய்மையோட போராடிட்டு இருக்கிறேன், என்னுடைய நேச்சரோட நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஆழ் மனதுக்கு ஒரு நெகட்டிவான மெசேஜ் கொடுக்கும். ஒரு போராட்டம், ஒரு யுத்தம், ஒரு சண்டை. தூய்மைன்றது சிங்கத்தின் கர்ஜனை. நான் தூய்மையின் டைனமைட், நான் தூய்மையின் எரிமலை, நான் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறேன். தூய்மை ஆகக்கூடிய கேள்வியே இங்கே இல்லை. என்ன தூய்மை நீங்கள் இங்கே அடைய போறீங்க? நான் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறேன். லட்சியமே வெறுமனே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த இலக்கை நனவாக்கணும், நிஜமாக்கணும். இது தன்னுடைய அரசாட்சியை மறந்த ஒரு அரசர். இது ஒன்றும் ஒரு பிச்சைக்காரருடைய கதை இல்லை, பிச்சைக்காரர் அரசராகணுன்ற கதை இல்லை. இது ஒரு அரசருடைய கதை, தன்னுடைய அரசாட்சியை மறந்த அரசருடைய கதை. அரசாட்சியை மறந்த அரசருடைய கதை. மீண்டும் தன்னுடைய அரசாட்சியை அடையணும். முழு அரசாட்சியும் நின்றுட்டு இருக்குது. இப்போ அந்த பிச்சைக்கார பாலை தூக்கி போட்டுடுங்க. நீங்க ராஜாவினுடைய மகன், பிச்சைக்காரன் அல்ல. உள்ளிருந்து அந்த கர்ஜனை வெளியே வரட்டும். எல்லா வார்த்தைகளையும் விட்டுடுங்க.
எதெல்லாம் உங்களை கீழே கொண்டு வருதோ அந்த எல்லா வார்த்தைகளையும் விட்டுடுங்க. புது அஃபர்மேஷன்ஸை உருவாக்குங்க, புது எண்ணங்களை உருவாக்குங்க, புது ஸ்வமான், புது படைப்பு, புது கிரியேட்டிவிட்டி. இயற்கையை தேடி போங்க, மலைகளில் போய் அமருங்க, ஆறுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மலைகளில் போய் உட்காருங்க. இந்த இயற்கையினுடைய பரந்த விரிந்த தன்மையை பாருங்க. அப்போ நீங்கள் தூய்மையை ஃபீல் பண்ணுவீங்க. மூணாவது, ஆத்மாவினுடைய ப்ளூ பிரிண்ட், வரைபடம், இது மாற்றப்படணும். ஸோ எது வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நான் இதுவாகணும், நான் இதுவாகணும், நான் இதுவாகணும், நான் தூய்மையாகணும், நான் ஸ்திரமாகணும் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆத்மாவினுடைய லாங்குவேஜை ரீட் பண்ணுது. இப்போ என்ன இருக்குதோ அது அந்த ஆத்மாவினுடைய மொழியை படிக்குது. ஒரு ஏழையான மனிதர் இருந்தார். அவர் சொல்வார், நான் பணக்காரராகணும், நான் பணக்காரராகணும், நான் பணக்காரராகணும், நான் பணக்காரராகணும். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மனிதருடைய அந்த மொழியை கவனிச்சுட்டே இருக்குது. இப்போ என்ன இருக்குதோ அது அந்த மனிதனுடைய மொழியை கவனிச்சுட்டே இருக்குது. அங்கே ஒரு வேண்டுதல் இருக்குது, அங்கே ஒரு வாண்ட் இருக்குது. அப்போ அது ஒரு பிச்சைக்காரத்தனம். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிறது என்ன பண்ணுது, இன்னும் அந்த மனிதனை ஏழையாக்கிடுது. ஆனால் எப்போ நான் ஐ எம் ரிச் அப்படின்னு சொல்கிறேனோ, நான் பணக்காரன்னு எப்போ சொல்கிறேனோ, நான் செல்வந்தர்னு எப்போ சொல்கிறேனோ, அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிறது அந்த மொழியை பார்க்குது. அந்த ரிச்னஸ், செல்வ செழிப்புன்ற அந்த மொழியை பார்க்குது. அப்போது பொருட்கள், சூழ்நிலைகள் அதுக்கேற்றாற் போல உருவாக்கப்படுது. அது உங்களை ரொம்ப செல்வந்தனாக்கிடுது. இது மனோபலத்தினுடைய குறைபாடு இல்லை. ஒரு ஸ்மோக்கர், ஒரு சிகரெட் ஸ்மோக்கர் சொல்றாரு, நான் இந்த ஸ்மோக்கிங்கை விடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஸ்மோக்கிங்கை விடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இது மனோபலத்தின் குறைபாடு இல்லை. ஆனால் அந்த ப்ளூ பிரிண்ட் அதே தான் இருக்கு. மொழியை முற்றிலும் மாத்துங்க. அந்த மொழி முற்றிலும் மாற்றப்பட வேண்டியிருக்குது. எனவே தூய்மைன்றது மொழியின் மாற்றம், மனதின் மொழி. தூய்மைன்றது மையத்துக்கு திரும்பி வர்றது. தூய்மைன்றது இயற்கையானது. அது ஆத்மாவினுடைய இயற்கையான மலர்ச்சி. ஸோ எப்போ நீங்கள் நான் யாருன்றதுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நான் என்னவாகணுன்றது ரிசல்ட் ஆயிடுது. நான் யாருன்றதுல வேலை செய்யணும், அப்போ நான் என்ன ஆகணுன்றது வந்துடுது. நான் ஒரு லைட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் என்ன லைட் ஆக்குமோ அது எல்லாத்தையுமே நான் செய்ய ஆரம்பிச்சுடுவேன். நான் லைட்டானதை மட்டும்தான் சாப்பிடுவேன், நான் ஹெவியானதை சாப்பிட மாட்டேன். எது என்ன ஹெவி ஆக்குமோ அதை நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த ரிசல்ட்டை நான் பார்த்துருக்குறேன். எப்போ நான் என்னை ஹெவி ஆக்கக்கூடிய ஒன்றை சாப்பிட்றேனோ அப்போ என்னுடைய சிந்தனையும் அடைப்பட்டு போயிடுது. என்னுடைய சிந்தனை பனிமூட்டம் ஆயிடுது, மங்கல் ஆயிடுது. எப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையோ அப்போது என் பாடி ரொம்ப மந்தமான நிலை ஆயிடுறத நான் ஃபீல் பண்ணுறேன். எனவே நான் ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு அந்த ரிதம், அந்த ஃப்ளோ பிடிச்சிருக்குது, அதனால் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். பாடிக்கு மூமெண்ட் பிடிச்சிருக்குது, நான் ஓடுறேன். மேரத்தானில் வின் பண்ணணுன்றதுக்காக நான் ஓடலை, எனக்கு அந்த மூமெண்ட் பிடிச்சிருக்குது, அதனால் நான் ஓடுறேன். ரன்னிங்கே ஒரு தியானம், ரிதம் தியானம், சுவாசத்தின் விழிப்புணர்வு, ஒரு டைனமிக் ராஜயோகா, அதாவது எனர்ஜெட்டிக்கான ராஜயோகா, ஆக்டிவான ராஜயோகா. நான் எதுக்காக இயற்கையை தேடி போகிறேன், எனக்கு நிறைய நேரம் இருக்குது, இதை ஒரு பழக்கமாக்கிக்கிட்டேன் அப்படின்றதுனால இல்லை. எனக்கு அந்த அமைதி பிடிச்சிருக்குது, அந்த தனிமை பிடிச்சிருக்குது. ஏன்னா அது எனக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. எனக்கு இந்த மரங்கள் பிடிச்சிருக்குது, அது இவ்வளவு தீவிரமான பீதியான சூழ்நிலையை எதிர்த்து நிற்குது. நான் அதை பொருட்களாக பார்க்கல,
அவர்களை என்னுடைய நண்பர்களாக நான் பார்க்கிறேன். நான் அதை சுவாசிக்கிறேன். அந்த எனர்ஜி, அவங்க என்னுடைய எனர்ஜி ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குறேன். நான் ஆத்மாக்களுக்கு சேவை பண்ணுறேன். நான் புண்ணிய கணக்கை சம்பாதிக்கிறதுக்காக நான் சேவா பண்ணலை, வேலை பார்க்கல. நான் எதுக்காக சேவா பண்ணுறேன்? மனிதர்களோட உரையாடுறதுக்காக. இங்கே ஒரு எனர்ஜியின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் என்னுடைய உணவு. நாம் எனர்ஜி மேலே வேலை பார்க்குறோம், உணவின் மேலே வேலை பார்க்கல. எனவே எனர்ஜி எல்லா இடத்துல இருந்துமே வருது. எனர்ஜி எப்போ நான் வெறுங்காலோட நடக்கிறேனோ அப்போ எனர்ஜி வருது. பூமியிலிருந்து எனர்ஜி வருது. எப்போ நான் சூரியனை பார்க்குறேனோ சூரியன்லேருந்து எனர்ஜி வருது. எப்போ நான் எழுதுறேனோ அந்த ரைட்டிங்கே ஒரு எனர்ஜெட்டிக் ப்ராக்டிஸ். எப்போ நான் சுவாசிக்கிறேனோ அதுவே ஒரு எனர்ஜி. எப்போ நான் பார்க்கிறேனோ, எப்போ நான் கவனிக்கிறேனோ, எப்போ நான் நகர்றேனோ, எப்போ நான் குளிக்கிறேனோ எல்லாமே ஆன்மீகமானது. எப்போ நான் தூங்குறேனோ என்னுடைய தூக்கமே ஒரு தியானம். ஒவ்வொன்றும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும், நான் உட்கார்றது, நான் கவனிக்கிறது எல்லாமே ஒரு தியானம். நான் பேசுகிறேன், இதுவே ஒரு தியானம். என்னுடைய பேச்சும் என்னுடைய கவனித்தலும் ஒன்றாக ஆயிடுது. என்னுடைய தூக்கமும் என்னுடைய விழித்திருத்தலும் ஒன்றாக ஆயிடுது. என்னுடைய சேவையும் என்னுடைய சேவை செய்யாத தன்மையும் ஒன்றாக ஆயிடுது. அனைத்தும் சீரமைந்திருக்கும் ஒரே சீரான தன்மை. சிந்திக்கிறது, பேசுறது, செய்கிறது, திருஷ்டி, விருத்தி, கிருத்தி எல்லாமே என்ன தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக ஆனந்தம், தெய்வீக சந்தோஷத்தால நிறைக்குது. எதெல்லாம் தெய்வீகமற்றதோ அதெல்லாம் விடுறதுக்கு நான் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. நான் காமத்தோட போராடலை. எப்போ நான் ஒரு உயர்ந்த வைப்ரேஷனில் இருக்கக்கூடியவன்ற எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அப்போ எப்படி நீங்கள் கீழான வைப்ரேஷன்ஸ் உடைய காரியத்தை செய்ய முடியும்? நான் எப்படி பொறாமப்பட முடியும்? நான் எப்படி கோபப்பட முடியும்? நான் எப்படி காமமுடையவனா ஆக முடியும்? நான் எப்படி சீப்பான இன்பத்தில் டைமை வேஸ்ட் பண்ண முடியும்? தானாகவே உணர்வு நிலை மிக உயர்ந்த நிலையில் இருக்குது. எப்போ நீங்கள் உயர்வான ஒன்றை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்புறம் எப்படி நீங்கள் கீழே போய் கீழான ஒன்றை டெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ இது வெறுமனே உங்கள் டெஸ்ட் மேலே வேலை செய்கிறது. எனக்கு நல்ல டெஸ்ட் இருக்குது. ஓம் சாந்தி.